ஹலோ, இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தெரியுமா? யூஸ்வலாகவே ப்ரெக்னென்சி இல்லை சைல்டு ஹெல்த் அந்த மாதிரி வரும்போது த என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபால்ஸ் ஆன் அ உமன் இல்லையா? லேடிஸ் மட்டும்தானா? இன்ஃபேக்ட் ஹஸ்பண்ட்ஸ் மென்னுமே இதை ஃபோக்கஸ் பண்ணும். அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இன்ஃபேக்ட் அவங்களோட டயட்டுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்லி கன்சீவ் ஆகும்போது இன்னும் இந்த குழந்தையோட ஹெல்த்தே ஓவரால் ஹெல்த்தே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உமன் மட்டும் டயட் ஆகட்டும், எக்ஸசைஸ் ஆகட்டும், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஐ திங்க் ஆஸ் அ கப்புள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தை டெஃபினட்டாக ஹெல்த்தியாக பிறப்பாங்க. ஸோ வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ்? என்னென்ன ஃபுட் ஸ்டெப்ஸ் இன்க்ளூட் பண்ணால் ஸ்பெர்ம் ஹெல்த் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஜிங்க். ஜிங்க்குங்கிறது ஒரு மினரல். அது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஷெல் ஃபிஷ், அதாவது சீ ஃபுட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அப்போ நிறைய பேர் ப்ரான்ஸா ஐயோ கொலஸ்ட்ரால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் குக் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஸோ ப்ரான்ஸ் நீங்கள் ஒன்ஸ் a week இல்லை ஒன்ஸ் in 10 days வாங்கி ஒரு 100 grams சாப்பிடுங்க. பிகாஸ் அதில் உங்களுக்கு ஜிங்க் நிறையவே இருக்குது. அதே மாதிரி மட்டன் போன் சூப் இருக்குது. ஸோ தேவையில்லாத இந்த பஜ்ஜி போண்டா பேக்கரி ஐட்டம்ஸ் அதெல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் மட்டன் போன்ஸை வாங்கி அதில் சூப் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜிங்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நட்ஸ் அண்ட் சீட்ஸ் அதுலேயும் ஜிங்க் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஜிங்க் ரிச் ஃபுட்ஸ் அது. ஸோ நட்ஸ் அண்ட் சீட்ஸும் உங்கள் டயட்டில் டெஃபினட்டாக இன்க்ளூட் பண்ணலாம். பாதாம், வால்நட், பிஸ்தா, கேஷ்யூ. ஓகே. அண்ட் another thing is சீட் மிக்ஸ்சர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளரி விதை, அதுக்கப்புறமா வாட்டர் மெலனோட விதை, பம்கின் அதோட விதை, அதுக்கப்புறம் எள்ளு, ஃப்ளாக் சீட், சியா சீட்ஸ், இந்த மாதிரியான சீட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி மொத்தமாக மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு டீஸ்பூன் சாப்பிடுங்க. அது வைட்டமின் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி. ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அதே மாதிரி ஜிங்கை தவிர்த்து வைட்டமின் இ ரொம்ப நல்லது. ஸோ வைட்டமின் இ அப்புறம் பி காம்ப்ளெக்ஸ் இதுவும் ரொம்ப க்ரூஷியல். ஸோ இது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் கிரெயின்ஸ், பாலிஷ் பண்ணாத ரைஸ், பாலிஷ் பண்ணாத சிறுதானியம், இந்த மாதிரியான ஹோல் கிரெயின்ஸை வாங்கிக்கோங்க. கொஞ்சமாவது தவிடு இருக்கணும், அப்போ தான் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஏன்ஷியன்ட் ரைஸ், அதாவது இந்த தூய மல்லி அப்புறம் மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரியான அரிசியெல்லாம் இருக்கு இல்லையா? பேம்பூ ரைஸ், அது மூங்கில் அரிசின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஏன்ஷியன்ட் ரைஸும் உங்களால் வாங்க முடியும், கிடைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படின்னா தயவு செஞ்சு அதை வாங்கி சாப்பிடுங்க. இதில் எல்லாமே உங்களுக்கு எல்லா விதமான வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் வைட்டமின் இ சத்து உங்களுக்கு இதுலேருந்து வந்துடும். அண்ட் வைட்டமின் இ சத்து சீட் ஆயில்லையும் இருக்குது. சீட் ஆயில் அப்படின்னா நம்ம இப்போ கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுலேயுமே உங்களுக்கு வைட்டமின் இ சத்து இருக்குது. எள்ளுருண்டை சாப்பிட்லாம் டெஃபினட்டாக. நீங்கள் ஒரு பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக பேக்கரி ப்ராடக்ட்ஸில் என்னங்க இருக்குது? மைதா ப்ராடக்ட்ஸ் நிறைய மைதா ஆட் பண்ணியிருப்பாங்க, சுகர்ஸ் இருக்கும், ஃபேட் இருக்கும், மார்ஜரின் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் கடலை முட்டை இல்லைன்னா எள்ளுருண்டை இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸை வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி ராகி லட்டு, கம்பு லட்டு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸை ஸ்டாக் அப் பண்ணிவிட்டு அது வேணால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இட்லி பொடி இல்லைன்னா இந்த தேங்காய் பொடி இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி எள்ளு பொடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் another important aspect. அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஜினைன் அப்படின்னு ஒரு சத்து இருக்குது. அது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த மாதிரி ஆர்ஜினைன் ரிச் ஃபுட்ஸு அப்புறம் நைட்ரேட் ரிச் ஃபுட்ஸ் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட்ஸில் இருக்குது. அப்புறமா ஹோல் கிரெயின்ஸ், அப்புறம் பருப்பு வகை, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இந்த சத்து நிறைய இருக்குது. பீட்ரூட்ஸ் ஆர் ரியலி குட். ஸோ ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்லேருந்து பீட்ரூட்ஸ் வாங்கிக்கோங்க. வீக்லி ஒன்ஸாவது அது ஒரு பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு வெயிட் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா பீட்ரூட் ஜூஸாக கூட நீங்கள் குடிக்கலாம். இன்ஃபேக்ட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பீட்ரூட் ஜூஸ் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சைக்கிளிங்கோ இல்லை ஜாகிங்கோ போனீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களோட எக்ஸசைஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் சூப்பர்பாக இருக்கும். ஓகே, ஸோ என்டியூரன்ஸ் அத்லீட்ஸ் எல்லாருக்குமே பீட்ரூட் ஜூஸஸ் ஒரு 1.5 hours பிஃபோர் த எக்ஸசைஸ் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இட்ஸ் லைக் தட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் அத்லீட். ஸோ நீங்கள் ஜென்ரலாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை குடிச்சிட்டு போகலாம். இல்லை உங்களோட சாப்பாடில் சாலடாவோ இல்லைன்னா பொரியலாவோ நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். another factor is also omega-3 fatty acids. இப்போ என்ன ஆகுனா நம்மளோட டயட்ஸில் omega-6 அப்படிங்கிற ஃபேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், omega-3 பொதுவாக கம்மியாக இருக்கும். ஸோ omega-6 அப்படிங்கிறது உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், கனோலா ஆயில், கார்ன் ஆயில், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற ரெகுலர் பேக்கரி ப்ராடக்ட்ஸ், பஜ்ஜி, போண்டா, வடை, சமோசா இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த omega-6ஓட கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரியானதெல்லாம் நம்ம டயட்டில் ரெகுலராக நிறையவே வந்துடும். ஆனால் நம்ம omega-3 போதிய அளவுக்கு எடுத்துக்கிறது இல்லை. omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எந்த ஃபுட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை, ஃப்ளாக் சீட், சியா சீட்ஸ், அதுக்கப்புறமா ஃபிஷ்,
ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது மத்தி, ஐல, காணாங்கத்தை, இந்த மாதிரியான ஃபிஷ் எல்லாத்துலேயுமே ஒமேகா 3 நிறைய இருக்குது. வால்நட்ஸில் இருக்குது, அப்புறம் பாதாமில் இருக்குது, அண்ட் வெந்தயத்தில் இருக்குது. இதெல்லாம் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கிறது இல்லை. சில நாள் சாப்பிடுவோம், சில நாள் அது மிஸ் ஆகிடும். ஸோ அதனால் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு கொடுங்க. omega 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதில் இருக்கோ அதை நிறைய இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காலைல தூங்கி எழுந்தோடனே நைட்டே ஊற வச்ச வெந்தயத்தை வந்து 1 ஸ்பூன் நைட்டே வந்து குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்புறம் காலையில் அந்த தண்ணியோடவே அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்டுடுங்க. தட் இஸ் அ குட் ஸ்டார்ட். அதுக்கு அடுத்து ஒரு 10 நிமிஷம் பொறுத்து ஒரு 5-10 பாதாமையும் சாப்பிட்ருங்க. பாதாமும் நீங்கள் நைட்டே ஊற வச்சு காலையில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. காலையில் வைட்டமின் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இந்த வெந்தயத்தையும் பாதாம் இல்லைன்னா அக்ரூட் இருக்கு இல்லையா, வால்நட், அதையும் சாப்பிடுங்க. 5 பாதாம் 5 வால்நட் இது சாப்பிடுங்க. ஸோ காலையில் இது செட் ஆயிடும். அதே மாதிரி இன்பிட்வீன் நீங்கள் ஏதாவது மோர் குடிக்கிறீங்கன்னா அதில் ஃப்ளாக்ஸீட் பவுடர் கலந்துக்கலாம். அதே மாதிரி சாலட்ஸ் ஏதாவது பண்ணுறீங்க, ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட்னா அதில் முளைக்கட்டின பயிறு ஸ்ப்ரவுட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ளாக்ஸீட் பவுடர் இல்லை இந்த சீட் மிக்சரை மேலே தூவி நீங்கள் அதை அப்படியே சாப்பிட்லாம். இட்ஸ் ரியலி குட் ஃபார் ஹெல்த். ஸோ இந்த மாதிரி இதை இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. வைட்டமின் சி ரொம்ப நல்லது. ஸோ நெல்லிக்காய், லெமன் ஜூஸ், சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு இதெல்லாம் உங்கள் டயட்டில் ரெகுலராக கொண்டு வாங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ் புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதை நீங்கள் சட்னியாக அரைச்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். இல்லைன்னா இதை ஜூஸாக போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். ஒரு 100 ml குடித்தா கூட இட்ஸ் ஸ்டில் குட். இதெல்லாம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோடவே இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மார்னிங் உங்கள் பாடி வந்து நல்லா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் நியூட்ரிஷியஸாக உங்கள் டே வந்து ஆரம்பிக்கும் போது யூல் ரியலி ஃபீல் வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் நைஸ். அண்ட் இது சிஸ்டமேட்டிக்காக டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட் பி ரியலி குட். டீ காஃபி பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இட் வில் பி ரியலி குட். இல்லை நிறைய குடிக்கிறீங்கன்னா ரெடியூஸ் இட் டு ஜஸ்ட் 1 cup a day. தட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகே, அதுக்கு பதிலாக சத்து மாவு கஞ்சி இல்லை சுக்கு காப்பி இல்லைன்னா க்ரீன் டீ, பிளாக் டீ வித் லெமன் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுவுமே உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியல் ஓவரால். பிகாஸ் டிஃபன் சாப்பிடும்போது அது கூடவே டீ காஃபி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபுட்டில் இருக்கிற அயன் எதுவுமே உங்கள் பாடியில் ஒட்டாது. ஓகே, ஸோ டெஃபிஷியன்சி வரும். ஸோ தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. Another most important factor is folic acid. Folic acid எதில் இருக்கும்னா green leafy vegetables. ஸோ கீரை வந்து ரெகுலராக இன்க்ளூட் பண்ணால் நல்லது. நம்ம ஊரில் கிடைக்காத வெரைட்டியே கிடையாது. ஸோ பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, அதுக்கப்புறமா வல்லாரக்கீரை, என்னென்ன கீரை கையில் கிடைக்குதோ எல்லாத்தையும் பண்ணுங்கள். டெய்லி சாப்பிட முடிஞ்சால் கிரேட். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வாரத்தில் 3 நாள் ஆல்டர்னேட் டேஸாவது நீங்கள் கீரையை சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லது. அப்படி இல்லை ஆஃபீஸ் போகிற டைம்லலாம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக லஞ்சுக்கு நீங்கள் கீரையை சாப்பிட்ருங்க. இல்லை கீரையை சூப் கூட பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. இட் இஸ் so very healthy. Done. And அதே மாதிரி இந்த சல்ஃபர் ரிச் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ பூண்டு அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் அந்த ஆயில் இருக்கும். அண்ட் அது சாப்பிடும்போதே அதோட ஃப்ளேவரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ முட்டை, அதுக்கப்புறமா கார்லிக் இதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இட் இஸ் ரியலி குட். ப்ராக்லி ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் ப்ராக்லி வந்து அப்படியே வேக வச்சு சாப்பிட கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சூப்பாக பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் காளான் ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் அதில் வந்து நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. நிறைய பேர் வந்து அதை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது, சாப்பிட்ற டெக்ஸ்டரே அது ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வேண்டான்னு ஒதுக்கி வைப்பாங்க. தயவு செஞ்சு அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக் நீங்கள் காளான் வந்து வேக வச்சு அரைச்சி ஒரு சூப்பை கூட குடிங்க. உங்களுக்கு அதனால கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக கன்சியூம் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் இஸ் ரியலி குட். அது குடமிளகா போட்டு ஒரு பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா சூப்பை கூட நீங்கள் பண்ணி குடிங்க. தீஸ் ஆர் லைக் ரியலி பெனிஃபிஷியல். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே லைஃப் ஸ்டைல் இஸ் க்ரூஷியல். எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு எது பொருந்ததோ நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட பேசி உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துக்கோங்க. த்ரூ அவுட் த டே ஏதாவது வாக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்காதீங்க. காலையில் எழுந்த உடனே பால்கனி பக்கம் போங்க. இல்லைன்னா கார்டன் அந்த மாதிரி இருக்குது, இல்லைன்னா வெளியில் நடக்க முடியும், பார்க்குக்கு போக முடியும்னா அட்லீஸ்ட் ஒரு 20 minutes ஆகுது உடம்புல வெயில் படுற மாதிரி நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்க. இல்லை வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு டிஷர்ட் இல்லாமல் நீங்கள் மொட்டை மாடியில் நடக்கலாம். அப்போ நிறைய வெயில் கிடைக்கும். ஸோ விட்டமின் டி லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு எனர்ஜி லெவல்ஸ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். In fact, it is also very important for fat loss or weight loss. சரிங்களா? This is one. Alcohol, அப்புறம் too much of stress is not good in any condition. ஸோ அதனால் ஆல்கஹால் எல்லாம் வந்து இப்போது ஒரு குழந்தைக்கு பிளான் பண்ணுற அந்த ஃபேஸில் ஒரு 3 to 6 months நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் will be really helpful. அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய உங்களுக்கு வரப்போகுது. And make sure that you subscribe to this channel and also share this information with your friends.
தேங்க்யூ ஸோ மச்.